வணக்கம் மக்களே, மற்றும் ஒரு காணொளி காட்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு இந்த காணொளியில எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இலங்கையில திருகோணமலையில கடலுக்கு அடியில மறைஞ்சிருக்கிற ஒரு அதிசய உலகத்தை பத்தி தான் நாங்க பார்க்க போறோம். இந்த அதிசய உலகத்தை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். இந்த காணொளியில அந்த உலகத்தை பற்றியான பல சுவாரஸ்யமான தகவல்கள் தான் நாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இலங்கையினோட கிழக்கு கடற்கரையில் அமைஞ்சிருக்கிற திருகோணமலை, அதனோட அழகிய கடற்கரைகள், வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள், இயற்கை எழிலால உலகம் முழுவதுமே புகழ் பெற்றிருக்கு. ஆனா பலருக்கும் தெரியாத ஒரு அதிசய உலகம் இந்த நகரத்தினோட கடலுக்கடியில மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா மிகையாகாது. இன்னைக்கு அந்த நீலக்கடல் கடியில இருக்கிற வண்ணமயமான உலகத்தை பற்றி தான் இந்த காணொளியில பார்க்க போறோம். இந்த காணொளியோட இறுதி வரைக்கும் நீங்க பார்த்தா திருகோணமலை ஏன் உலகினோட சிறந்த டைவிங் மற்றும் ஸ்னோர்க்லிங் இடங்கள்ல ஒன்றா காணப்படுது அப்படின்றத புரிஞ்சுப்பீங்க. கடலோட மேற்பரப்புல இருந்து பார்க்க போது இந்த நீல நிறத்துல அமைதியா காணப்படுற இந்த கடல் அதனோட அடியில முற்றிலும் வேறொரு உலகத்தை தனக்குள்ள கொண்டிருக்கு. சூரிய ஒளி நீருக்குள்ள போகும்போது அந்த ஒளிர்கதிர்கள் கடலுக்கடியில ஒரு மந்திர உலகத்தையே உருவாக்குறது போல இருக்கு. திருகோணமலையினுடைய மிகவும் பிரபலமான கடலுக்கடியில் இருக்கிற சுற்றுலா தலங்கள்ல முதன்மையானதுதான் இந்த பிஜன் தீவு. இந்த சிறிய தீவு இலங்கையினுடைய முக்கியமான கடல்சார் தேசிய பூங்காக்கள்ல ஒன்றா காணப்படுது. இங்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிற இந்த பவளப்பாறைகள் ஆயிரக்கணக்கான கடல்வாழ் உயிரினங்களோட வாழ்விடமாகவும் காணப்படுது. பவளப்பாறைகள் வெறும் கற்கள் என்று சொல்ல முடியாது. அவை ஆயிரக்கணக்கான சிறிய உயிரினங்களால உருவாக்கப்படுற இயற்கையினுடைய அற்புதமான கட்டுமானங்கள். பல ஆண்டுகள், பல நூற்றாண்டுகளாக வளர்ந்து உருவாகும் இந்த பவளப்பாறை கடலோட மழைக்காடுகள் என்று கூட அழைக்கப்படுது. காரணம், இவை எண்ணற்ற உயிரினங்களுக்கு உணவையும் பாதுகாப்பையும் வழங்குது. திருகோணமலையில நீருக்குள்ள செல்லும் போது முதல்ல உங்க கவனத்தை ஈர்க்கிறது அந்த வண்ணமயமான மீன்கள் தான். நீலம், மஞ்சள், ஆரஞ்சு, சிவப்பு, கருப்பு, வெள்ளை என்று பல நிறங்கள்ல சிறிய பெரிய என்ற ரீதியில மீன்கள் கூட்டமா நீந்திர காட்சியை நீங்க பார்த்து மெய்மறந்து போயிடுவீங்க. அது உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவத்தையும் கொடுக்கும். அங்கு பட்டாம்பூச்சி மீன்கள், கிளி மீன்கள், ஏஞ்சல் மீன்கள் என்று நீங்க படங்கள்ல பார்த்த மீன்களை நேர பார்க்கறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். மேலும் வெப்பமண்டல மீன்களையும் நீங்க அங்க பார்த்து கொள்ளலாம். இவை பவளப்பாறைகளுக்கு இடையில சுதந்திரமா நீதி கொண்டிருக்கிற காட்சியையும் இயற்கையின் ஓவியத்தை போல பார்த்து ரசிக்கலாம். திருகோணமலையில மிகவும் பிரபலமான மற்றும் ஒரு காட்சி கடலாமைகள். இவை அமைதியாக நீரில மீந்தி செல்லும் போது டைவர்கள் மற்றும் ஸ்னோர்க்லிங் செய்வர்கள் மிக அருகில் அவற்றை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும். கடல் ஆமைகள் பொதுவாக மனிதர்களை தாக்குறதில்ல. அதனால அவற்றின் இயல்பான வாழ்க்கைய யாருமே தொந்தரவு செய்யாம அமைதியா பார்க்கறது தான் ஒரு சிறந்த நடைமுறையா இருக்கு. சில நேரங்கள்ல பாறைகள் அருகே சிறிய சுறா மீன்களையும் காணலாம். இவை பெரும்பாலும் மனிதர்களுக்கு ஆபத்தானவை அப்படின்னு சொல்ல முடியாது. இவை கடல் சூழல்ல இயற்கையான ஒரு பகுதியாகவும் அனுபவம் வாய்ந்த வழிகாட்டலுட டைவிங் செய்யும் போது பாதுகாப்பாக இருக்கிற அனுபவத்தை கூட நீங்க ரசிக்கலாம். திருகோணமலையினோட கடல் நீர் மிகவும் தெளிவாக இருக்கிறதால நல்ல காலநிலையில பல மீட்டர் தொலைவு வர தெளிவா பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கும். இதனால புகைப்பட கலைஞர்களுக்கும் வீடியோ எடுக்கிறவங்களுக்கும் இந்த இடம் மிகவும் ஒரு பிடிச்சமான இடம் அப்படின்னே சொல்லலாம். கடலுக்கடியில இயற்கையா உருவாக்கி இந்த பவளப்பாறைகள் மட்டுமல்ல, சில பழமையான கப்பல் சிதைவுகளுமே இங்கு காணப்படுது. காலப்போக்குல அவற்றின் மேல பவளப்பாறைகள் வளர்ந்து இன்று அவ பல்வேறு கடல்வாழ் உயிரினங்களுக்கு இல்லமாகவும் மாறியிருக்கு. இந்த காட்சிகள் வரலாறும் இயற்கையும் ஒன்றாக இணைஞ்சிருக்கிறத சுட்டி காட்டியிருக்கு. இந்த அழகான கடல் சூழலை பாதுகாக்கிறது நம்ம எல்லோரோட கடமை. பவளப்பாறைகளை கைகளால் தொடக்கூடாது, அவற்றின் மேல நிக்க கூடாது, கடலுக்குள்ள பிளாஸ்டிக் அல்லது குப்பைகளை வீசக்கூடாது. ஒரு சிறிய அலட்சியம் பல ஆண்டுகளாக வளர்ந்த அந்த பவளப்பாறையை சேதப்படுத்தி விடும். அதனால நாங்க மிகவும் கவனமா அந்த இடங்களை பாதுகாக்கிறது எங்களோட பொறுப்பு. கடலுக்கடியில
வாழ்ற ஒவ்வொரு உயிரினமும் இந்த சூழலின் சமநிலையை பாதுகாக்கிறதுக்கு ஏதோ ஒரு வகையில தன்னுடைய பங்கை வகிச்சிட்டு இருக்குது. எனவே இந்த சுற்றுலா பயணிகளாக செல்ற நாங்களும் சரி, நீங்களும் சரி, இந்த இயற்கையை மதிச்சு எந்தவித சேதமும் ஏற்படாம பார்த்துக்கொள்ளணும். நீங்க ஒரு நாள் இந்த திருகோணமலைக்கு செல்ற வாய்ப்பு கிடைச்சா பிஜன் தீவுல ஸ்னோக்லிங் அல்லது ஸ்கூபா டைவிங் செய்து அந்த அற்புதமான ஒரு உலகத்தை நேர்ல அனுபவிக்கிறதுக்கு மறக்கவே மறக்காதீங்க. வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத அனுபவங்க கண்டிப்பா மறக்காதீங்க. இதை ட்ரை பண்ணுங்க. கடலோட மேற்பரப்புக்கு மேலே இருக்கிற உலகம் எவ்வளவு அழகா இருக்குதோ அதை விட பல மடங்கு அழகான உலகம் இந்த கடலுக்கு அடியில அமைதியா வாழ்ந்து கொண்டிருக்கு. அந்த உலகத்தை பார்ப்பது நமது தலைமுறையின் கடமை. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா, பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் செய்யுங்க. உங்க நண்பர்களுடனும் இந்த காணொளியை பகிர்ந்து கொள்ளுங்க. இது போன்ற பயணங்கள், இயற்கை மற்றும் கடல்வாழ் உயிரினங்கள் பற்றிய மேலும் சுவாரஸ்யமான காணொளிகளை பார்க்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மற்றும் ஒரு காணொளி மூலமாக உங்களை சந்திக்கும் வரை டாடா, பாய் பாய். வாடி வாட சொல்லுங்க. வருஷத்துல ஒரு 6 மாதம் தான் ஆகஸ்ட் மாதம் அப்படி மிஸ் ஆதான்.